ராணிப்பேட்டையில் இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட செயற்குழு கூட்டம். மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் பங்கேற்பு. வாலாஜாபேட்டை ஜூலை 2. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இந்து மக்கள் கட்சியின் வேலூர் கோட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வேலூர் கோட்ட தலைவர் மோகன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் இந்து மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுக்கு சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு கட்சியை வலுப்படுத்தும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்றும், மாவட்டம், ஒன்றியம், நகரம் மற்றும் கிளை அளவில் புதிய பொறுப்பாளர்களை நியமித்து உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு மதவழிக் கல்வி வழங்கப்படுவதாகவும், இந்துக்களுக்கு மதவழிக் கல்வி மற்றும் ஒழுக்க கல்வி குறித்த விழிப்புணர்வு போதிய அளவில் இல்லை என்றும் கருத்து தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெறும் மதமாற்ற சம்பவங்கள் குறித்து கவலை தெரிவித்தவர், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர், விளிம்பு நிலை மக்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் குறிவைக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். கூட்டத்தின் முடிவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவற்றில் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை மாத தீபத் திருவிழாவை முன்னிட்டு நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அதேபோல் வாலாஜா அருகே உள்ள திருப்பார்கடல் வெங்கடேச பெருமாள் கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையினர் உண்டியால் காணிக்கை வசூலில் மற்றும் கவனம் செலுத்தாமல் கோவிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கும்பாபிஷேகம் நடத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஆற்காடு தெற்கு தெரு இந்திரா நகர் பகுதியில் வசிக்கும் 25 குடும்பங்களுக்கு இதுவரை வழங்கப்படாத வீட்டுமனை பட்டாக்களை தமிழக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், வாலாஜாபேட்டை அணைக்கட்டு சாலையில் அமைந்துள்ள சுந்தர விநாயகர் கோவையை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியும் மொத்தம் 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் மேலும் தமிழகத்தினுடைய கல்வி தரத்தை சீரழிக்க கூடாது என்ற வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். நம்முடைய